போஸ் செஞ்ச கேடுகெட்ட வேலைய தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்துக்கிட்ட போட்டு கொடுத்து ராஜாங்கம் போஸ கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்தோட உயிரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை பொருட்படுத்தாம ஒரு வழியா அங்க வண்டுக கிட்ட இருந்து அந்த மருந்தையை எடுத்துக்கிட்டு நடந்து வர அந்த நேரம் இங்க போசு தமிழ்ச்செல்வியை அடிச்சு போட்டுட்டு அங்க இருக்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்தி அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை அடிச்சு போட்டுட்டு அந்த மருந்து கொட்டையையும் எடுத்துக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வராரு போஸ். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கவங்கள நினைச்சு அப்பத்தா மோகனா மலருன்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்க அந்த நேரம் போஸ் வர்றத இங்க மோகனா பாத்துறாங்க. அத்தை அங்க பாருங்க, போஸ் வரான். போஸு, என்ன போஸு, மருந்து கிடைச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மோகனா அப்பத்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆ, கிடைச்சிது. முதல்ல இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு போய் எப்படியாவது இப்ப உயிரையும் அங்க இருக்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து திருடி எடுத்துக்கிட்டு வந்த மருந்து கொட்டைகளை எங்க மோகனா கிட்ட கொடுக்க உடனே அப்பத்தாவோ, போஸ் உண்மையா உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நீ என்னதான் 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் இருக்க உன் பெரிய பொண்ணோட உயிரை காப்பாத்தணும்னு நீ அவ்வளவு தூரம் உயிரையே பணைய வச்சு காட்டுக்குள்ள போயிருக்கல. உன்னை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம போஸ ரொம்ப பெருமையா பேச உடனே போஸ் இருந்துகிட்டு, அப்பத்தா அதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல எடுத்துக்கிட்டு போய் மருந்து கொட்டைகளை கொடுங்க அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்துல மோகனாவும் அப்பத்தாவும் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு போய் அங்க இருந்த சித்தர்கிட்ட கொடுக்க சித்தரோ அந்த அந்த மருந்து கொட்டைகளை மருந்துகளா மாத்தி அவங்க வாயிலையும் கொடுக்க கொஞ்ச நேரத்துல நோயெல்லாம் உடம்ப விட்டு போக இன்னொரு பக்கம் போசோ அந்த வண்டுகள் கிட்ட இருந்து போராடி மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. வந்த சேதுவை பார்த்து இங்க அப்பத்தாவோ, ஏயா சேது, என்னையா இம்புட்டு நேரமா? அப்பத்தா நான் என்ன பண்ணட்டும், நானும் காட்டுக்குள்ள போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா இதை எடுத்துக்கிட்டு போய் உள்ள கொடுத்து அப்பாவோட உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல உடனே மோகனாவோ, சேது அதெல்லாம் வேண்டாம்ப்பா. போஸ் உனக்கு முன்னாடியே மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்து கொடுத்து உள்ள இருக்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்திட்டதா இப்போதான் டாக்டர் வந்து சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்ல, என்னது போஸா? ஆ, போஸ் எப்படி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா தெரியலப்பா. ஈஸ்வரி ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா போல இருக்கு. பாவம் பதறி போய் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். வந்த கொஞ்ச நேரத்துல எல்லாரும் இப்படி இருக்கிறத பார்த்து மனசு கஷ்டப்பட்டு நான் வந்தா கொட்டைகளோட தான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே மருந்து கொட்டைகளோட இங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து எல்லாரோட உயிரையும் காப்பாத்திட்டான். நீ நினைக்கிற மாதிரி முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது போஸ். இப்போ திருந்தி இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா சொல்ல இந்த நேரத்துல உயிர் பழைச்ச எல்லாருமே எழுந்து உக்காந்து போஸுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்த சேது இருந்துகிட்டு, அப்பா நானும் எவ்வளவோ மருந்து எடுத்துட்டு வந்து உங்களோட உயிரை காப்பாத்தலாம் தான் பார்த்தேன். கடைசியில எனக்கு முன்னாடி நல்ல வேலை போஸ் உங்க உயிரை காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, இருக்கட்டும்பா, யார் காப்பாத்துனா என்ன, போஸை நான் என்னமோ நினைச்சேன், எங்க உயிரையே காப்பாத்திருக்கான். பரவாயில்ல, சரி நாம முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்புவோம் அப்படின்னு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்க உடனே அப்பத்தாவோ, ஏயா சேது, தமிழ்ச்செல்வி எங்கய்யா? அவளதான் ஏதோ மருந்து கொட்டையை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வந்தாலே. ஆமா அப்பத்தா, வந்தா. மறுபடியும் இன்னும் வந்து சேரலையா? இல்லையே, இன்னும் வந்து சேரலையேடா. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் தமிழ்ச்செல்வி இங்க ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஏயா அங்க பாரியா தமிழ்ச்செல்வி. தமிழ், என்ன தமிழ் இது? ஆளே அலங்கோலமா வந்து நிக்கிற, என்னாச்சு? அதுவும் தலையெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தமிழ்ச்செல்விய பார்த்து ரொம்ப பதட்டத்தோட கேட்க, தெரியல, மருந்து கொட்டைய அந்த வண்டுக கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். இவரை கூட நான் கூப்பிட்டு குரல் கொடுத்துக்கிட்டே வந்தேன் மருந்து கொட்டை கிடைச்சிருச்சுன்னு. ஆனா திடீர்னு யாரோ வந்து என்னை தலையில பின்னாடி தாக்கி கொஞ்ச நேரத்துல நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். மருந்து கொட்டைகளும் என்னோட பையில இல்ல, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டே எல்லார்கிட்டயும் சொல்ல, விடு தமிழ்ச்செல்வி, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டது எதுக்கும் வீணாகல. இதோ ராஜாங்கத்துல இருந்து எல்லாரோட உயிரையும் நம்ம போஸே காப்பாத்தி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னதும் எங்க தமிழ்ச்செல்விக்கு ஒரு யோசனையா இருக்கு. என்னது போஸா? இவர் எப்ப இவர் எப்ப காட்டுக்குள்ள வந்து அந்த மருந்து கொட்டைகளை எடுத்தாரு? ஒண்ணுமே புரியலையே.
சரி, எப்படியோ மாமாவோட உயிரை காப்பாத்திட்டாங்க. அதுவே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அந்த நேரத்துல எதுவுமே பேசிக்காம அப்படியே அமைதியா நின்னுறாங்க. இன்னொரு பக்கம் அங்க இருந்த சேதுவோ, "ஏய் தமிழ், உன்னதான் காட்டுக்குள்ள வராதன்னு சொன்னேன். அது மீறி நீ வந்த. வந்ததுக்கு அப்புறம் அந்த வண்டுக கிட்ட போவாதன்னு சொன்னேன். ஆனா நீ போய் என்னமோ மருந்து கொட்டைகளை எடுத்துன்னு பொய் வேற சொல்லிக்கிட்டு இருக்கியா? இதையெல்லாம் என்னால நம்பவே முடியாது. உன்னை பார்த்தா மருந்து கொட்டை எடுத்த மாதிரியே இல்லையே. என்ன எல்லாரையும் நம்ப வச்சு மறுபடியும் ஏமாத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து கேட்டதும், தமிழ்ச்செல்வி, "இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். நான் மருந்து கொட்டைகளை கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு தான் வந்தேன். ஆனா எப்படி என்னோட பையில இருந்து காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க, உடனே அங்க மோகனா இருந்துகிட்டு, "தமிழ், விடுமா. அதான் எல்லாரோட உயிரையும் காப்பாத்தியாச்சுல. இனி எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். என்னங்க, நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு மேலேயும் இந்த ஊர்ல நாம இருக்க வேண்டாங்க. முதல்ல நம்ம ஊருக்கே போயிரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் எப்பவும் போல ராஜாங்க குடும்பத்தோட நேரா இங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி கிட்ட சித்ராவோ, "அம்மா, என்னம்மா, உண்மையாலுமே நம்ம போஸா காட்டுக்குள்ள இருந்து மருந்து எடுத்துக்கிட்டு வந்து எல்லாரோட உயிரையும் காப்பாத்துனது உண்மையா போஸ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. பாவம், எத்தனை பேர் போஸை பத்தி ரொம்ப கேவலப்படுத்திலாம் பேசுனாங்க. இந்த வீட்டை விட்டு அடிச்சு அப்பாவே துரத்துனாரு. போஸ் எது ஒண்ணுமே நினைச்சுக்காம பாருமா, பெரியப்பாவோட உயிரையே காப்பாத்திருக்காரு. நல்ல வேளை அவன் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா நாம எல்லாரும் இன்னொரு பரலோகம் போயிருக்க வேண்டியதுதான்." அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட சித்ரா சொல்ல, "அடியே, எனக்கும் அதுதாண்டி. என் பிள்ளைய பத்தி எத்தனை பேர் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப பாரு, என் புள்ள எல்லாரோட உயிரையும் காப்பாத்தி எல்லாரோட மனசுலயும் உக்காந்துட்டான். எப்படியாவது இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு மாமா கிட்ட பேசி நான் போஸ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறேன்டி. அப்படியே நாமளும் இந்த வீட்டுக்குள்ள போயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் போஸோ இங்க ஈஸ்வரி கிட்ட வராரு. "அம்மா, என்னம்மா, இப்போ உடம்பு உனக்கு பரவாயில்லல்ல?" "டேய், என்னடா, என் உயிரையே நீ காப்பாத்தி கொடுத்துருக்க. என்னோட உடம்பும் மனசும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமா, நீ ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்குள்ள போய் அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்த? உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க போஸ் கிட்ட ஈஸ்வரி பேச, "அம்மா அம்மா, போதும், என்னை ரொம்ப பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, நான் ஒரு ஆவேசத்துல தான் அந்த காட்டுக்குள்ள போனேன். ஆனா காட்டுக்குள்ள விடிய விடிய நின்னுகிட்டு இருந்தேன். எங்க போய் நாம அந்த வண்டுகிட்ட கொட்டு வாங்குறதுன்னு பயந்துகிட்டு இருந்தேன். உங்க உயிருக்கு பதிலா என் உயிர் எங்க போயிட போதோன்னு நான் அமைதியா தான் நின்னுகிட்டு இருந்தேன். அந்த நேரமா அந்த பாழா போன தமிழ்ச்செல்வி இருக்காளே, அவ தான் தன்னோட புருஷனை கூப்பிட்டுக்கிட்டே வந்தா. என்னங்க, மருந்தை எடுத்துட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்தா. இந்த நேரம் அவ என் கண்ணில் பட்டுட்டாமா. நான் சும்மா விடுவனா? இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு போய் அவ கண்டிப்பா பெரியப்பா கிட்ட கொடுத்தா அவ நல்ல பேர் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பா. அதனால நான் இந்த வீட்டை விட்டு வெளியே இருக்கேன்ல, அவளை எப்படியாவது அடிச்சு போட்டுட்டு அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு போய் நாம எல்லாரோட உயிரையும் காப்பாத்தணும்னு ஒரு பெரிய திட்டம் போட்டேன். கடைசியில அதே போலயே நடந்துருச்சு." "என்னடா சொல்ற? அப்போ நீ கஷ்டப்பட்டு அந்த மருந்தை எடுக்கலையா?" "அம்மா, நான் கஷ்டப்பட்டெல்லாம் எடுக்கலம்மா. நான் என்ன பண்ணட்டும்? என் உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த சொத்தை எல்லாம் யார் ஆள்றதா? இங்க பாரு, அந்த தமிழ்ச்செல்வி மருந்து கொட்டைகளை எடுத்து போய்கிட்டே இருந்தா. அந்த நேரமா பின்னாடி போய் ஒரு கட்டையை எடுத்து ஓங்கி தலையிலேயே அடிச்சமா. அவ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. சரி, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு நான் நேரா வந்து பெரியப்பா கிட்ட கொடுத்து அவங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்தி இப்போ நான் நல்ல பேர் எடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்ல, உடனே ஈஸ்வரி, "சரிடா, ஏதோ ஒண்ணு. நீ நல்லபடியா இந்த வீட்ல ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்க. கேடு கெட்டவ அவளால தான் நாம இந்த நிலைமையில தெருவுல இருக்க மாதிரி வெளியே இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ அவ கெட்ட பேர் வாங்கிட்டா, நாம நல்ல பேர் வாங்கிட்டோம். இதுதான் சாக்குன்னு உன்னை எப்படியாவது நான் மாமா கிட்ட பேசி உள்ள கூட்டிட்டு போயிடுறேன், சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, உடனே சித்ராவோ, "டே போஸு, உண்மையா நான் உன்னை நினைச்சு பெருமைப்பட்டேன். கடைசியில நீ அந்த தமிழ்ச்செல்வியை அடிச்சு போட்டுட்டு தான் மருந்தை எடுத்துக்கிட்டு வந்தியா? சரி விடு. அவ அந்த நல்ல பேரை எடுத்துட்டு போறதுக்கு நீ எடுத்துட்டு போனாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். அதே மாதிரி இந்த கொசுக்கடியில மறுபடியும் எங்களால இருக்க முடியலடா. அந்த வீட்டுக்குள்ள போகணும். அம்மா, நீ எப்போ பேச போற? ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசுறேன்டி. பேசாம அமைதியா இரு." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி, போஸு, சித்ரான்னு 3 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் எல்லாத்தையும் மலர் மறைஞ்சிருந்து கேட்டுடுறாங்க. "அடப்பாவி, அப்போ நீ திருந்தவே இல்லையா?
என்னமோ திருந்திட்ட மாதிரி எல்லாரோட உயிரையும் காப்பாத்தணும்னு பதறி போய் காட்டுக்குள்ள ஓடுனேன். நான் கூட ஒரு நிமிஷம் உன்னை ரொம்ப பெருமையா நினைச்சிட்டேன். கேவலம் தமிழ்ச்செல்வியை அடிச்சு போட்டுட்டு தான் இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு வந்தியா? விட மாட்டேன். அவளுக்கு சேர வேண்டிய நல்ல பேரை நீ வாங்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து சதி செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உங்க 3 பேரையும் நான் விடவே மாட்டேன் நினைச்சுக்கிட்டா மலர் வேக வேகமா இங்க தமிழ்ச்செல்வி இருக்க வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்த தமிழ்ச்செல்வி இங்க கையெல்லாம் அடிபட்டு தலையெல்லாம் அடிபட்டு அப்படியே கட்டு போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க. மலர் வேக வேகமா வர்றத பார்த்ததும் இங்க தமிழ்ச்செல்வியோ, அக்கா வாங்கக்கா, என்னக்கா இப்படி மூச்சு இறைக்க ஓடி வந்துகிட்டு இருக்க? ஏய் தமிழ், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆமா, நீ காட்டுக்குள்ள போன, யாரோ பின்மண்டையில கட்டையால அடிச்சாங்க, அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொன்னியே? ஆமாக்கா, நான் சொல்றது உண்மைதான்க்கா. நான் மருந்த கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்போ யாரும் என் பின்மண்டையில கட்டையால அடிச்சாங்க, நானும் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் நானே மயக்கம் தெளிஞ்சு எழுந்து உக்காந்ததுக்கு அப்புறம் மருந்து கொட்டைகளை பேக்ல பார்த்தா இல்லவே இல்லை. சரி விடுக்கா, அந்த பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சுல. மாமால இருந்து எல்லாரோட உயிரையும் காப்பாத்தியாச்சுல. விடுக்கா, இப்போ அதை பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பேச, இல்ல தமிழ், இதை நான் சும்மாவே விட மாட்டேன். வேற யாரும் உன் தலையில பின்மண்டையில அடிக்கவே இல்லை. எல்லாம் அந்த கொலகார பாவி போஸ் பண்ண வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னக்கா சொல்ற? போஸா? ஆமா தமிழ், அவங்க 3 பேரும் அங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தத என் காதால கேட்டேன், கண்ணால பார்த்தேன். அதனாலதான் வந்து உன்கிட்ட ஒரு சந்தேகத்துல உன்கிட்ட கேட்டேன். கடைசியில பார்த்தா நீ சொல்றதும் சரிதான். நீ அந்த மருந்து கிடைச்சதும் கத்திக்கிட்டே வந்ததும் அந்த போஸ் கண்ல நீ பட்டு இருக்க. அப்ப இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த கட்டையால உன்னை தாக்கியிருக்கான். அதுக்கப்புறம் தான் நீ மயக்கம் போட்டு விழுந்திருக்க. நீ வாங்க வேண்டிய நல்ல பேரை அவன் வாங்கிட்டான். இப்போ அவனை நல்ல பேர் வாங்கி இப்போ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறதா ஈஸ்வரி அத்தை அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என் காதால கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்ல, தமிழ்ச்செல்விக்கோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அது மட்டும் இல்லை தமிழ், இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜாங்க மாமா கிட்ட பேசி அந்த போஸை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறாங்களாம் ஈஸ்வரி அத்தை. அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அந்த போஸ் வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அவன் வீட்டுக்குள்ள வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை, மாமாவுக்கு கெட்ட பேரு. அதனாலதான் சொல்றேன் தமிழ், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, இங்க தமிழ்ச்செல்வி, இல்லக்கா விட மாட்டேன். கண்டிப்பா அந்த போஸை நான் வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன். முதல்ல நாம போய் உண்மைய ராஜாங்க மாமா கிட்ட சொல்லுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரை அழைச்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வி வேக வேகமா வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹால்ல உக்காந்துக்கிட்டு இருந்த ராஜாங்கத்துக்கிட்ட ஈஸ்வரியும் சித்ராவும் வந்து, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்ற ஈஸ்வரி? என்ன விஷயமா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு. மாமா, நீங்களே போஸை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்க. அவளோட எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்கான். அவன் மட்டும் காட்டுக்குள்ள போய் அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்து கொடுக்கலனா இன்னொரு நாம எல்லாருமே செத்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, உடனே ராஜாங்க இருந்துகிட்டு, அதான் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இன்னமும் எதுக்காக அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க ஈஸ்வரி அப்படின்னு ராஜாங்க கேட்க, மாமா என் புள்ள முன்ன மாதிரி இல்லை, அவன் திருந்திட்டான் மாமா. எவ்வளவு நம்ம குடும்பத்து மேல பாசம் வச்சிருந்தா அவன் காட்டுக்குள்ள போய் மருந்து எடுத்துட்டு வந்து நம்ம உசுரை காப்பாத்திருப்பான். அதனால அதனால இப்போ என்ன பண்ண சொல்ற? போஸை நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட்டிக்கலாம். பாவம் புள்ள ரோட்டெல்லாம் பிச்சை எடுக்காத குறையா அங்கங்க சுத்தி சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு மாமா அவனை உள்ள கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டாதான் அவன் இங்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே அப்பத்தாவோ, ஆமா யா ராஜாங்கோ, நானுமே இந்த போஸ் பயலுக்கு கண்டிப்பா நான் வக்காலத்து வாங்கவே மாட்டேன். ஆனா இந்த விஷயத்துல நான் போஸை நம்புறேன். கண்டிப்பா போஸை நாம வீட்டுக்குள்ள கூட்டிக்கலாம் அப்படின்னு அப்பத்தா சொல்ல, ராஜாங்கமே அம்மாவே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் எதுலயும் தலையிட போறதில்ல. எல்லாரோட உயிரையும் காப்பாத்தின போஸை நான் நல்லபடியா இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிறேன். போஸ், இனிமே நீ எப்பவும் போல இந்த வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு ராஜாங்க பேசிக்கிட்டு இருக்க. தமிழ்ச்செல்வியோ அந்த நேரம் வாசல்ல வந்து, மாமா ஒரு நிமிஷம், நீங்க உங்க முடிவை சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீங்க காதால கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி இங்க வீட்டுக்குள்ள வர, உடனே அப்பத்தாவோ, வா தமிழ், ஆமா இப்போ உனக்கு பரவாயில்லையா? தலையெல்லாம் வேற அடிபட்டு இருந்ததா சொன்னியே,
ஆ எல்லாம் நல்லா தான் இருக்கு அம்மாச்சி. இப்போ நான் எதுக்கு இங்க வந்திருக்கேனா? ஆமா, எதுக்காக இந்த போஸ மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்க, ஏய் உனக்கு என்ன வந்தது? என் புள்ள போஸ் இருந்ததுனால தான் எல்லாரும் உயிரோட இருந்துகிட்டு இருக்கோம். அந்த நன்றி விசுவாசத்துக்காக தான் என் புள்ளைய மாமா மறுபடியும் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, ஆமா எனக்கு பிரச்சனை தான். நான் கொண்டு வந்த மருந்து கொட்டைகளை என்னையே மண்டையில கட்டையால அடிச்சு தாக்கிட்டு அந்த மருந்து கொட்டைகளை திருடி எடுத்துக்கிட்டு வந்து உங்க எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுத்திருக்கான் இந்த போஸ். இவனையா நீங்க வீட்டுக்குள்ள விட போறீங்க? இதுல கூட இவன் ஃபோர்ஜரி தான் பண்ணியிருக்கான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி இங்க ஆக்ரோஷமா ஆவேசமா ராஜாங்க முன்னாடி பேச, உடனே அப்பத்தா, என்ன தமிழ் சொல்ற? நீ சொல்றது உண்மையா? உடனே போசோ, அப்பதா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தான் கஷ்டப்பட்டு போய் வண்டுங்க கிட்ட கடி வாங்கி இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, இவ எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த மருந்தை இவ தான் எடுத்ததா வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன தமிழ், பழைய பகையை வச்சுக்கிட்டு என்னை பழி வாங்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு போசு சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வி, இல்லை நான் சொல்றது எல்லாமே உண்மை. ஈஸ்வரியத்தை, போஸு, சித்ரான்னு 3 பேரும் தோட்டத்துக்கு பின்னாடி நின்று பேசிக்கிட்டு இருந்ததை மலர் அக்கா கேட்டுட்டு வந்துதான் என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்ன எல்லாமே அந்த போஸும் சொல்லியிருக்கான். மலரு, தமிழ்ச்செல்வி சொல்றது உண்மையா? ஈஸ்வரியும் போஸும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு ராஜாங்க கேட்க, ஆமா மாமா, இவங்க 3 பேரும் பின்னாடி தோட்டத்தில் நின்று பேசுனத என் காதால கேட்டேன், கண்ணால பார்த்தேன். தமிழ்ச்செல்வி மருந்து கொட்டை கிடைச்ச சந்தோஷத்தில் நடந்து வரும்போது கட்டையால் அடித்து தான் அந்த மருந்தை நான் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தேன்னு இதோ இருக்கானே இந்த போஸ் சொன்னதை நான் கேட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, இதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கோ அதிர்ச்சியா இருக்கு. இன்னொரு பக்கம் கோபத்தோட பக்கத்துல இருந்த பெல்ட்டை எடுத்து இங்க போஸை பார்த்து, அடச்சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா? திருந்திட்டேன்னு பார்த்தா இன்னமும் நீ திருந்தாம பாவம் அந்த தமிழ்ச்செல்வி எடுத்துட்டு வந்த கொட்டைகளை திருடி எடுத்துக்கிட்டு வந்து எங்களோட உயிரை காப்பாத்தினதா எல்லார்கிட்டையும் சொல்லி பெருமையை வேற தேடி வாங்கி கட்டிக்கிற. இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலார் பலார்னு இங்க போஸை அடி வெளுத்துவாங்க. பக்கத்துல இருந்த ஈஸ்வரியோ, ஐயோ மாமா விட்டுடுங்க, இவளுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவளுங்க வந்து சொல்றாங்கன்னு நீங்களும் காதுல வாங்கிட்டு என் புள்ளைய இப்படி அடிக்கிறீங்களே, விட்டுடுங்க மாமா அப்படின்னு ஈஸ்வரி ராஜாங்கத்தோட காலை பிடிச்சி கெஞ்சி அழுதுகிட்டு இருக்காங்க.